உனக்கும் எனக்கும் எதிராளியாகிய பிசாசானவன் தேவனிடத்துல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டான். என்ன வழக்கு தெரியுமா? நீங்களும் நானும் சாகணும் அப்படின்றதுதான் நம்ம மேல அவன் போட்ட வழக்கு. ஆனா தேவனாகிய கர்த்தரோ பிரதான நீதிபதியாக இருந்து சாகணும் அப்படின்னு போட்ட அவனுடைய வழக்க தள்ளுபடி செய்து பிரதான தீர்ப்பு ஒண்ணு கொடுத்தாரு. என்ன அந்த பிரதான தீர்ப்பு அப்படின்னா, நீங்களும் நானும் ஜீவனை அடைந்து இந்த உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லி பிரதான தீர்ப்பு ஒண்ணு கொடுத்துட்டாரு. சாகணும் அப்படின்னு நம்ம மேல போடப்பட்ட வழக்கு ஒரு தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கு. அது தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரு வழக்கா இருக்கிறதுனால அந்த வழக்கை குறித்து துளி அளவேனும் பயப்படாம தைரியமா சொல்லுங்க, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தை ஜெயித்தவர் எனக்குள்ள இருக்கிறாரு. சாவையே அழித்து சாகாமையையும் அழியாமையையும் எனக்கு நிரந்தரமா நித்திய ஜீவனோடு நான் வாழ வேண்டும் என்ற அதிகாரத்தையும் எனக்குள்ள கொடுத்தவர் என் கூட இருக்கிறார்.